أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட ஒரு அமர்விலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பற்றியும் நமது வழிகாட்டியாகிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வியல் நெறிமுறைகள் பற்றியும் பல கருத்துக்களை பேசவும் கேட்பதற்கும் அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள் நம் அனைவர் மீதும் மற்றும் கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் இந்த நேரிய வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பல பிரச்சனைகளை, பல கடினமான சூழல்களை எதிர்கொள்ளக்கூடிய முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது நமது இந்திய நாடாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய இன்றைய ஆட்சி போகக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி, உலகளாவிய அளவிலே, குறிப்பாக மேலை நாடுகளிலே, குறிப்பாக ஐரோப்பா போன்ற பகுதிகளிலே இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக பல்வேறு தீவிரமான பிரச்சாரங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திற்கு ஒரு பொருத்தமான மார்க்கம் இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை யாராவது தீவிரமாக பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக, அது மட்டுமல்லாமல் சுதந்திர ரீதியிலே ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கு அவர்கள் பொருத்தமற்றவர்களாக இருக்கிறார்கள். யார் இப்படி தீவிரமான முறையிலே இந்த மார்க்கங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பிறகு தீவிரவாதியாக மாறுகிறார்கள். இப்படின்னு பல மாதிரியான கருத்து பதிவுகளை அவர்கள் நுணுக்கமான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இதனுடைய, அதாவது உலகளாவிய அளவிலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் தனிப்பட்ட முறையிலே பரவாயில்லை, ஆனால் அதனுடைய முழு வடிவம் இன்றைய காலத்திற்கு அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமற்றது, இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து பதிவு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒரு தனி மதம் என்று சொல்லக்கூடியது தனி மனித சம்பந்தப்பட்ட செயல்பாடு. ஆகவே தனி மனித இந்த சுதந்திரம் சம்பந்தமான செயல்பாடுகள் அவர்களது வீட்டிலே 4 சுவர்களுக்கு மத்தியிலே எப்படியோ இருந்து கொண்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அது அவர்களது பொது வாழ்வு, அது அவர்களது சமூக வாழ்வு, அது அவர்களது தொழில்துறையில் உள்ள தங்களது கொடுக்கல் வாங்கல்கள் செயல்பாடுகள், அது மட்டும் அதே போல குறிப்பாக அவர்களது அரசியல் வாழ்க்கை, அதே போல இன்டர்நேஷனல் ரிலேஷன் என்று சொல்வார்கள், அப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாம் வருவதற்கு அவசியம் இல்லை. இது தனிப்பட்ட முறையிலே பிரைவேட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்ற கருத்து பதிவு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய தீவிரமான முஸ்லிம்கள், அது சரியான வழிமுறை அல்ல. மிதவாதியான சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் நல்ல முஸ்லிம்கள், மாடரேட்ஸ் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அப்படின்னா யாரு மாடரேட்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எப்பவாவது இருக்க தொழுகிறது, இவர்களுடைய கட்டுப்பாட்டில் மார்க்கம் இருந்தால் மாடரேட்ஸ், மார்க்கத்தின் கட்டுப்பாட்டில் இவர்கள் இருந்தால் தீவிரவாதிகள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வக்து தொழுது கொண்டு, உதாரணமாக தாடியை வைத்துக் கொண்டு, அதே போல உடையிலே சில விஷயங்களிலே கொஞ்சம் சரியான முறையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய போக்கு இருந்தது என்றால் அதை தீவிரமாக பின்பற்றுகிறார்கள்.
அப்படி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சில சமயம் தொழுகிறது, சில சமயம் தொழல, மற்றவருடைய நடைமுறை போக்குவரத்துகளை எல்லாம் பின்பற்றிக் கொண்டிருந்தால், நான் அல்லாஹ்வை தான் நம்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. இப்படி மிதமான முறையிலே மக்கள் இருக்க வேண்டும், தீவிரமாக இருக்கக்கூடாது என்று ஒரு போர்வை பூத்தப்படுவதை பார்க்கிறோம். அதேபோல குறிப்பாக இன்றைய சில நாட்களிலே பல்வேறு சம்பவங்கள் நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், பிரான்ஸ் நாட்டிலே. இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட தீவிரவாதிகள் என்றால் தீவிரமாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களில் இருந்து தீவிரவாதிகள் வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பதிவை மீண்டும் செய்கிறார்கள். இது முன்னாடி செய்யப்படாத ஒரு விஷயம் அல்ல, இப்படி மீண்டும் தொடர்ச்சியாக இந்த கருத்து பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். அப்போ குறிப்பாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாக எப்படிப்பட்டது என்று சொன்னால், இன்றைய ஜனநாயகம், சுதந்திரம், இப்படிப்பட்ட அடிப்படைகளுக்கு எதிர்மறையானது. ஒன்று இப்படி இருக்கணும், இப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு பின்பற்றிக்கிட்டு தேவை போல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனால் இன்றைய ஜனநாயக சுதந்திர அடிப்படையில் உள்ள வாழ்க்கைக்கு பொருத்தமான மக்கள். அப்படி இல்லை, தீவிரமான முறையிலே மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், தீவிரமான முறையிலே என்று சொன்னால் சரியான முறையிலே மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் இவர்கள் ஜனநாயக சுதந்திர அடிப்படையில் உள்ள வாழ்க்கைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற கருத்து இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கு. அதே போல இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சில கருத்து பதிவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, முஸ்லீம்கள் இந்திய தேசத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் அல்ல, அந்த தேசப்பற்று எப்படி இருக்கு என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருப்பதை பார்க்கிறோம். அதே போல இந்தியாவினுடைய எதிரிகளுக்கு இவர்கள் துணை போய் விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சில கருத்து பதிவுகள் செய்யப்படுகிறது. அதனாலதான் முஸ்லீம்களுக்கு எதிரான அந்த அதாவது மக்கள் மத்தியிலே கருத்து திணிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல முஸ்லீம்கள் இந்திய நாட்டிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இந்திய அந்த தேசிய அடிப்படையில் உள்ள விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்திய தேசிய கலாச்சாரத்தை உட்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய தேசிய கலாச்சாரம் ஈக்குவல் டு ஹிந்து கலாச்சாரம். ஆனால் இந்து கலாச்சாரம் என்று பேச போனால் இல்லை, அது இந்திய கலாச்சாரம் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படி இந்து கலாச்சாரத்தை இந்திய கலாச்சாரம் என்று திணிப்பதையும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது இந்திய தேசியத்தினுடைய அடிப்படையை ஏற்க மறுக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு பிரம்மையை உருவாக்குவதையும் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போல முஸ்லீம்கள் நம் இருக்கக்கூடிய நம்ம அங்கு இருக்கக்கூடிய இந்து மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மக்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே வளர விட்டோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கைக்கு இவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள், இவர்கள் இந்திய நாட்டினுடைய ஆட்சியை பிடித்து விடுவார்கள், நமது வாழ்க்கையை நமது வாழ வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் வளரக்கூடாது, இவர்கள் வளர்ந்தால் நம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தை, ஒரு பய உணர்வை உருவாக்குவது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் தாராளமாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுக்கு எதிராக இன்றைய மீடியாக்கள், ஊடகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினாலே பல முயற்சிகள், சில மக்கள் உண்மைகளை எடுத்து வைக்கிறார்கள். அதுவும் ஒரு பக்கம் நடக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று மறுப்பதற்கில்லை. முன்பைய காலத்தை விட ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சியும் நமது மக்களிடம் இருக்கிறது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நாம் இந்த தலைப்பு எடுத்ததுக்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த புரோபகேண்டா, அதாவது அவதூறு பிரச்சாரம் என்பது எப்படிப்பட்ட, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, இது எப்படிப்பட்ட நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது, என்னென்ன பாதிப்பை இது ஏற்படுத்தும், இதன் மூலமாக எதை சாதிக்க விரும்புகிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது ஒருபுறம், இதை எப்படி எதிர்கொள்வது, என்ன அடிப்படையில் இவைகள் எதிர்கொள்ளப்பட வேண்டும் என்பது ஒரு விஷயம், என்னென்ன வழிமுறைகள் இந்த புரோபகேண்டா பிரச்சாரத்திற்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. அதே போல முக்கியமாக இதற்காக எப்படிப்பட்ட அடிப்படைகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும், நமது சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக நாம் எதிரே கவனம் செலுத்த வேண்டும், இப்படிங்கிற சில பகுதிகளை நாம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரங்களிலும் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதோ அதற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இதை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரே செட்டிங்ல பார்க்க முடியாது, அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இதில் நாம் விளங்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், வரலாற்று ரீதியாக இப்படிப்பட்ட தவறான அவதூறு பிரச்சாரங்கள், புரோபகேண்டா எகெயின்ஸ்ட் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே அல்லது உண்மைக்கு புறம்பான இந்த பிரச்சாரம் என்பது வரலாற்று ரீதியிலே எப்படி நடந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நம்ம வரலாற்றில் சென்று ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மைக்கு புறம்பாக ஹக்குக்கு எதிராக தவறான பிரச்சாரம் நடைபெறுவது என்பது புதிதான ஒரு விஷயமே கிடையாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப ஏதோ புதிதாக 21வது நூற்றாண்டிலே நமக்கு மீடியாக்களும் பேஸ்புக்குகளும் ட்விட்டர்களும் இன்ன பிற வசதி வாய்ப்புகளும் வந்ததுனால தான் இப்படி பிரச்சாரம் நடக்குது, முன்னாடி இந்த அளவுக்கு நடக்கவில்லை என்று நாம் நினைத்தால் அது தவறு. எல்லா காலத்திலும் அந்தந்த காலத்தில் உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது பேஸ்புக்கா இருந்ததோ அந்த பேஸ்புக்கில் பிரச்சாரம் நடக்கதான் செஞ்சது. இன்னைக்கு உள்ள காலத்துக்கு ஏற்ப இன்று நடக்கிறது, அன்று உள்ள காலத்துக்கு ஏற்ப நடக்கிறது என்பதுதான் யதார்த்தத்தில் உண்மை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறப்பான உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்றால், முதலாக அவர்கள் நபித்துவம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் தங்களது குடும்பத்திற்கு உள்ள ரொம்ப நெருக்கமான அந்த மக்களிடம் பிரச்சாரம் செய்தார்கள். மறைவாக சீக்கிரட்டான முறையிலே ரகசியமான முறையிலே அந்த பிரச்சாரம் சில நாட்கள் இருந்தது. ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இப்படிப்பட்ட முறையிலே பிரச்சாரம் இருந்தது என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமான உங்களது குடும்பத்தினரிடம் நீங்கள் என்ன செய்யுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள் என்ற கருத்து வருகிறது. இப்ப இந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த வகையில தான் சஃபா மலையிலே ஏறி நின்று கொண்டு குடும்பத்தினரை எல்லாம் அழைத்து இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இப்படி வெளிப்படையாக பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கிய பிறகு முதலிலே அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் இதை ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கவில்லை. ஏதோ ஒரு பிரச்சாரம் செய்கிறார், 4 பேர் இவருக்கு பின்னாடி போவார்கள், அது பாட்டுக்கு வளரும், 2 நாள்ல போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனமான போக்கிலே தான் இருந்தார்கள். புதிதாக யாராவது வந்து பிரச்சாரம் செய்ய என்ன நடக்கும், ஒரு 4 பேர் அந்த குரூப்ல சேருவாங்க, கொஞ்ச நாளைக்கு வேகமா இருக்கும், அது அப்படி போயிடும். இந்த அடிப்படையில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது மாதிரி நடக்கவில்லை. யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் ரொம்ப தீவிரமா இருக்கிறார்கள், அதில் மிக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அதேபோல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது போய் ஏதாவது கருத்தை எடுத்து வைத்தால் ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃப்ரீயாக பிரச்சாரம் செய்ய விட்டால் நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது, இவர்கள் நியாயமான மக்களை வென்றெடுத்து விடுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்து ஒரு சக்தி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் பிரச்சாரத்தை எப்போது தொடங்கி இருக்குது, இந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய சீசன் வருகிறது. ஹஜ்ஜுடைய சீசன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு முன்பாகவே கூட ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜுக்கு மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகளை பழைய காலத்து ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய வழிமுறையிலே அவர்கள் சில கிரியைகளை செய்து வந்தார்கள். அந்த வகையிலே ஹஜ்ஜுடைய காலத்திலே வருவார்கள், மீனாவிலே தங்கியிருப்பார்கள், இப்படிப்பட்ட பல பகுதிகளுக்கு வருவார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்ப இவர்கள் என்ன பயந்தார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்திலே சுத்தி வர இருக்கக்கூடிய அரபு கோத்திரத்தினர் எல்லாம் மக்காவுக்கு வருவார்கள். அப்ப வந்தா என்ன நடக்கும், இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த மக்களிடம் பிரச்சாரத்தை செய்வார்கள். இவர்கள் பிரச்சாரம் செய்தால் என்ன நடக்கும், ஹஜ்ஜிலே வந்த அந்த மக்களில் பலர் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஏனென்றால் இவங்க பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கு என்பதை பார்க்கிறார்கள், ஒரு தாக்கத்து இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பர்சனாலிட்டி, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, இவைகள் எல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பயப்படுகிறார்கள். அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அனைவரும் சேர்ந்து ஒரு இடத்திலே கூடி ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். யாரிடம் கூடுகிறார்கள் என்று சொன்னால் வலீத் பின் முகைரா. இந்த வலீத் பின் முகைரா யார், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய புத்திஜீவி. அந்த மக்களிடம் இந்த மாதிரிப்பட்ட முறையிலே திட்டம் தீட்டுவது, மக்களை வழி நடத்துவது போன்ற விஷயங்களிலே ஒரு திறமையாக இருக்கக்கூடிய வலீத் பின் முகைராவிடம் செல்கிறார்கள். அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பேசுகிறார்கள் என்று பாருங்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சாரம் பண்ண விட்டா இந்த அரபு மக்கள் அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இவருக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்படி பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நம்ம மாறி மாறி வித்தியாசமா பிரச்சாரம் செய்து நாமளே ஒருத்தர் பொய்ப்பித்துக் கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவர் போய் இந்த முகமது நபி பைத்தியக்காரர் என்று சொல்கிறார், இன்னொரு போய் இல்ல முகமது நபி கவிஞர் என்று சொல்கிறார். அப்படி யாராவது ஏத்துக்கிறாங்களா, இல்ல பைத்தியக்காரன் சொல்லுங்க, அவர் எப்படி கவிஞரா இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இவங்க சொல்லக்கூடிய கருத்தை என்ன ஆயிரும், என்ன நடக்கும், கேன்சல் ஆயிரும் அந்த கருத்து. அவர்கள் என்ன சொல்கிறார், நம்ம மாறி மாறி பொய்ப்பிச்சுக்கிற கூடாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து திட்டம் போட்டு ஒரே மாதிரி ரசூலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது, அந்த காலத்திலேயே எவ்வளவு விவரமா பிளான் பண்றாங்கன்னு பாருங்க. திட்டமிடுவது எப்படி செய்யறாங்க, செய்யக்கூடிய தப்பான வேலையை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்க. புரியுதா உங்களுக்கு,
செய்யக்கூடிய தப்பான வேலையை சரியான முறையில் எப்படி செய்வது என்று திட்டமிடுகிறார். அதை அறகுறை செய்யக்கூடாது, செய்யக்கூடிய வேலையை கரெக்டா செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுகிறார்கள். அப்ப பிளான் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, வலித் பின் முகைராட்டே கேட்கறாங்க, நீயே ஒரு ஐடியா சொல்லு, ரசூலுல்லாஹ்க்கு எதிராக என்ன சொல்லலாம் அப்படின்னு. அப்ப வலித் பின் முகைரா சொல்றாரு, நான் சொல்வதற்கு முன்னாடி உங்க கருத்தையெல்லாம் நீங்க சொல்லுங்க, எல்லா கருத்தையும் கேட்டுட்டு நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னு வலித் பின் முகைரா சொல்றான். சொன்ன உடனே அந்த மக்கள் சொல்கிறார்கள், நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு காஹின், ஒரு ஜோசியக்காரன் சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வலித் பின் முகைரா சொல்றான், ஜோசியக்காரன் எப்படி சொல்ல முடியும், ரசூல்லா ஜோசியக்காரன் உளர்ற மாதிரி, அவன் புலம்புற மாதிரி, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் காஹினுடைய வார்த்தை மாதிரி இவங்க பேச்சு இல்லையே, தெளிவான முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய ஸ்டைலே டிஃபரெண்டா இருக்கு. நம்ம எப்படி போய் அவரை காஹின்னு சொல்ல முடியும், ஜோசியக்காரன் குறிகாரன் நம்ம எப்படி சொல்ல முடியும், அது பொருத்தம் இல்லை அப்படின்னு தட்டி விட்டுறாங்க. அடுத்த மக்கள் சொல்கிறார்கள், அவரை மஜ்னூன், ஒரு பைத்தியக்காரன் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. அவர் எப்படி பைத்தியக்காரன் சொல்ல முடியும், பைத்தியக்காரனுடைய ஒரு புலம்பல் மாதிரியே உளறல் மாதிரியே ஒரு காலத்திலேயே பேசுறது இல்ல. சொல்ல போனா இருக்கிற எல்லாத்தையும் விட மிக தெளிவான பார்ட்டி யார் தான், நம்ம டீம்லயே இங்க இருக்க மக்கள்லயே மிக தெளிவான பார்ட்டியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்கள போய் நம்ம எப்படி பைத்தியக்காரன் சொல்ல முடியும், அது பொருத்தமே இல்லை, அதையும் தட்டி விட்டாச்சு. அடுத்து ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அவரை ஷாயிர், கவிஞர் என்று சொல்லலாமா அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மக்கள் சொல்றாரு, கவிஞர் நம்ம எப்படி சொல்ல முடியும், கவிதையில உள்ள A to Z நமக்கு தெரியும், கவிதையுடைய எல்லா வகை வகையா எப்படி கவிதை எழுதுறது நமக்கு தெரியும், கவிதை தான் நம்மளோட ஃபீல்டு. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாவுக்கு கவிதையே தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஒமா எம்பகி லஹு, அவருக்கு கவிதை அவசியமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றார். அப்ப கவிதைக்கு ரசூலுல்லாவுக்கு சம்பந்தம் இல்லையே, நம்ம எப்படி கவிஞர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் தட்டி விட்டாச்சு. கடைசியா இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள், அப்ப நம்ம சாஹிர், சூனியக்காரன் சொல்லுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப சூனியக்காரன் சொன்னா அதையும் ஏத்துக்கிற முடியல. ஏன் சூனியக்காரன் சொல்லக்கூடிய மந்திரிக்கிறது, இந்த முடிச்சு போடுறது, இந்த விளையாட்டு எதுவுமே ரசூலுல்லாஹ் செய்வதில்லை. அவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க, மக்களுக்கு புரியக்கூடிய மாதிரி சொல்லக்கூடிய செய்திகளை சொல்கிறார்கள். அப்ப சூனியக்காரன் சொல்ல முடியாது என்று முடிவு செய்கிறார்கள். அப்ப பிரச்சனை இப்ப என்னன்னு சொன்னா பொருத்தம் இல்லை. அப்ப பொய்யை எப்படி சொல்ல முடியல, பொருத்தமான முறையில எதிர் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு தீவிரமா யோசிக்கிறார்கள். யோசித்து விட்டு கடைசியில இந்த வலீத் பின் முகைரா என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், எதுவும் பொருத்தமில்லை, இருந்தாலும் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரே மாதிரி சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வை சூனியக்காரன் சொல்லுவோம். சொல்லி என்ன சொல்லுவோம் என்றால், இவர் நமது மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி குடும்பத்தை பிரிக்கிறார், குடும்பத்திலே அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே, வாப்பா பிள்ளைக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகிறார், இப்படிங்கிற மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர், இவர் சூனியக்காரன் சொல்லுவோம் என்று முடிவு செய்கிறார்கள். ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள டிஸ்கஷன்ல என்ன விளங்குது, எதுவுமே ரசூல் பொருத்தமில்லைன்னு விளங்குது. சூனியக்காரங்கிறது பொருத்தமில்லை யார் சொல்றா, பப்ளிக் சொல்லல, யாரு தவறு இவருக்கு எதிராக பிரச்சாரம் வைக்கிறார்களோ அவருக்கே தெரியுது இது பொருத்தமில்லை. அப்ப பொருத்தமில்லாத பொய்யை தான் சொல்லுவது என்பது முடிவு செய்து விட்டார்கள். அதுல இந்த இருக்கக்கூடிய 4 பொய்யில எது ஒரு பெட்டர் பொய் அப்படின்னு முடிவு செஞ்சு சூனியக்காரன் என்று சொல்லுவோம் எப்படின்னு முடிவு செய்கிறார்கள். இப்படி முடிவு செய்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை செய்வது என்று திட்டமிட்டு அந்த மாதிரி பிரச்சாரத்தை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே எப்படி பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இன்னஹு ஃபக்கர வ கத்தர் ஃபகுதில கைஃப கத்தர், இன்னஹு ஃபக்கர வ கத்தர் என்று சொன்னால் வலீத் பின் முகைரா அவன் யோசிக்கிறான். அதன் பிறகு அவன் அதை பற்றி ஒரு ஐடியா உள்ளத்துல ஒரு பிளான மனசுல வைக்கிறான், பதிவு செய்யறான். திரும்ப ஃபகுதில கைஃப கத்தர், அவன் எப்படி யோசிச்சானோ, என்ன செய்யணும்னு பிளான் பண்ணானோ, அவன் அது சம்பந்தமான ஒரு கருத்தை மனதிலே பதிவு செய்து கொண்டானோ, அதற்காக அவன் நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சும்ம குத்தில கைஃப கத்தர், அதற்காக மீண்டும் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் எப்படி இந்த விஷயத்தை பார்க்கிறான் பாருங்க, இப்படி என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். சும்ம நவர், அதற்கு பிறகு அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், அவன் பார்க்கிறான், யோசிக்கிறான். சும்ம அபஸ வ பஸர், அதற்கு பிறகு அவன் அதை விட்டு விலகிக் கொள்கிறான், கடுகெடுத்து வெறுத்து விடுகின்றான். சும்ம அதுபர வஸ்தக்பர், அவன் அதிலிருந்து திரும்பி பெருமை அடித்துக் கொண்டான். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அவன் திரும்புறான், பெருமை அடிக்கிறான், அதை புறக்கணித்து விட்டு பெருமை அடிக்கின்றான். ஃபகால இன் ஹாதா இல்லா சிஹ்ரு யுஸர், இது வழியாக சொல்லித் தரப்பட்ட அல்லது மக்களை மயக்கக்கூடிய ஒரு சூனியம் தான் இது என்று அவன் முடிவு செய்கின்றான். அவன் சொல்லுகின்றான், எதை சொல்றா சூனியம்னு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், கலாமை, திருக்குர்ஆனை இது சூனியம் தான் என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல், இன்ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய வார்த்தை வேற இல்லை. அப்ப 2 விஷயத்தை தட்டுறான் அவன், இறை வார்த்தை இல்லை, இது சூனியம்,
இந்த ரெண்டு விஷயத்தை அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த ரெண்டு கருத்தையும் அவன் பதிவு செய்தான். இதுக்காக அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சஉஸ்லீஹி சக்கர், சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நம்ம என்ன செஞ்சோம், அவனை கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொல்லி அந்த பிறகு வரிசையாக பல விஷயத்தை அவனை பற்றி சொல்வதை பார்க்கிறோம். இது சூரா முத்தஸ்ஸிரிலே பதிவாகி இருக்கக்கூடிய வசனங்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அந்த மக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இவர் சொல்லக்கூடிய கருத்தை மறுத்து எந்த பிரச்சாரமும் செய்யவில்லை. பிரச்சாரம் என்ன செய்யணும், நம்ம என்ன இப்ப முஸ்லிம்களாகிய நாம் இன்னொரு மக்களிடம் போய் சில விஷயத்தை எடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் செய்யணும்னா எப்படி நம்ம பிரச்சாரம் செய்வோம்? அவதூறு பிரச்சாரம் செய்யும் பிளான்ல போவோமா, இல்ல அதை படிச்சு ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து இந்த பாயிண்ட் இதுக்கு முரண்படுகிறது, அந்த பாயிண்ட் இதுக்கு முரண்படுகிறது, இது சரியில்லை அது தவறு, இப்படிதானே பேசுவோம். நம்ம வேற ஏதாவது ஐடியா நமக்கு இருக்கா? முஸ்லிம்கள் யாராவது வேற மாதிரி பேசுவாங்களா? சொல்லுங்க, பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? பேச மாட்டோம். நமக்கு அப்படிதான் மைண்ட் வேலை செய்யும். நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யும், அதை படிச்சு பார்த்து அது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி அதை சொல்ல முயற்சி பண்ணுவோம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப இதே மாதிரி தானே அவனும் பிரச்சாரம் பண்ணணும். இப்ப இஸ்லாத்தை பத்தி பேசுறா, எதுக்குப்பா நீ எங்களை பத்தி தவறா குறை சொல்ற? இஸ்லாத்தை பத்தி குர்ஆனை எடு, குர்ஆன் உள்ள வசனத்தை படிச்சு காட்டி அந்த வசனத்துல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு, இந்த வசனத்தை படிச்சு காட்டி இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லு, கருத்துல என்ன தவறுன்னு சொல்லு, கொள்கை கோட்பாடுல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அப்படித்தானே பேசணும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் அப்படித்தான் நம்ம பேசி பழகி இருக்கிறோம், உண்மையா இல்லையா? ஆனால் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னா, ஸ்டார்டிங்லேயே அப்படிப்பட்ட முறையில் யாருமே இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது கிடையாது. இஸ்லாத்துக்கு எதிராக யாருமே பாயிண்ட் பை பாயிண்டா பிரச்சாரம் செய்யவில்லை என்பதை முதல்ல நம்ம நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவங்களுக்கே நல்லா தெரியுது, கருத்துடைய அடிப்படையிலே இஸ்லாமிய கருத்துக்கு எதிராக எந்த பிரச்சாரத்தையும் செய்ய முடியாது. அப்படி செய்ய முயற்சி செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? முதல்ல அவங்க சொன்ன இதை யாரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள், இஸ்லாம் இன்னும் வேகமாக வளர்ந்திருக்கும், அவ்வளவுதான் நடந்திருக்கும். அப்ப இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், அல்லது ஒரு உண்மைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரச்சாரம் பாயிண்ட் பை பாயிண்டா கருத்தோடு கருத்து மோதக்கூடிய மாதிரி பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப உண்மைக்கு எதிராக இந்த இடத்துல குறிப்பாக இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் எப்படிதான் அந்த பிரச்சாரம் இருக்கணும்? எப்படிதான் இருக்கணும்? பொய்யும் அவதூறும் புரட்டும் மட்டும்தான் இருந்தாக வேண்டும், வேறு வழியிலே பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இன்னும் ஒருபடி மேல போய் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் கூடிய அவனுடைய அந்த கோணத்திலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், அவன் என்ன பாயிண்ட் வச்சு பிரச்சாரம் செய்வான்? உண்மையாக நேர்மையாக சின்சியராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் எந்த பாயிண்ட் வச்சு அவனுக்கு பிரச்சாரம் செய்ய முடியும்? ஏதாவது பாயிண்ட் இருக்கா பிரச்சாரம் செய்வதற்கு? அப்படி இருக்கா? இருக்கா பாயிண்ட் இருக்கா? அது மாதிரி இல்லை. அப்ப அவன் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும்? உண்மையை வச்சு பிரச்சாரம் செய்ய முடியுமா? அவனால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப கட்டாயமா அவன் என்னதான் செஞ்சாகணும்? அவதூறு பிரச்சாரம் பொய் பிரச்சாரத்தை செய்தாகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், இன்னொரு வித்தியாசமாக பார்ப்பதாக இருந்தால், அவதூறு பிரச்சாரம் செய்யப்படுவது எதற்கு ஆதாரம் என்றால், இந்த மார்க்கம் இதனுடைய அடிப்படை உண்மை என்பதற்கு அது ஒரு ஆதாரம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம அடிப்படையா பாயிண்ட் பை பாயிண்டா உண்மையாக அடுக்கடுக்கா அதுக்கு எதிராக கருத்து பதிவிலே பிரச்சாரம் செய்தால், அது கருத்து பதிவை கொண்டு நாம் எதிர்கொள்வதற்கு தயார் என்று சொன்னால் அங்க விஷயத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவதூறு பிரச்சாரத்தை கொண்டுதான் நம்மை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இது எதை நிறுவுகிறது? இஸ்லாம் உண்மையானது, இங்க இருக்கக்கூடிய விஷயம் உண்மையானது என்பதற்கு இது ஒரு ஆதாரம் என்பதை அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாம பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களிலே இன்று பார்க்கிறோம், சில பேர் பிரச்சாரம் செய்யறாங்க இஸ்லாத்துக்கு எதிராக. பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களிலே சில பேருக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது, தெரியாமலே தவறு பிரச்சாரத்தை செய்வார்கள். ஆனால் இந்த பிரச்சாரத்தை தொடங்குகிறார்கள் அல்லவா, யார் திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை பரப்புவதற்கு திட்டமிட்டு அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறார்கள் அல்லவா, இந்த மக்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் கண்மூடித்தனமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்கள் அல்ல, தெரிஞ்சுக்கிட்டே தான் செய்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் என்ன ஆதாரம் என்று சொன்னால், யார் இந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ அவருக்கு நன்றாக தெரியும் அந்த இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே எந்த குறையும் சொல்லப்படாத மனிதர் என்று சொன்னால் நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இப்படி தெரிந்தும் உலகத்தில் யார் மேல யார் அதாவது குறை சொல்லப்பட முடியவே முடியாது என்று ஒரு மனிதர் இருப்பார் என்று சொல்ல அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அவர் மீது கூட குறை சொல்ல துணிகிறார்கள். அப்படி குறை சொன்னால் அது மக்கள் மீது எடுபடும் என்று நினைக்கிறார்கள். உண்மையா நேர்மையா நடக்கக்கூடிய மனிதனுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் செய்தால் மக்கள் மத்தியில் அது எடுபடுமா? எடுபடாது. என்னப்பா நீ சொல்ற, நீ அவர்கிட்ட நான் டைரக்டா நான் டீல் பண்ணியிருக்கிறேன், அவர் பொய்யே சொன்னது கிடையாது, ஏமாத்த மாட்டாரு, நீ என்ன சொல்றன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவான். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய மாட்டோம்? மக்கள் மத்தியில் நேர்மையான ஒரு ஆளு அறியப்பட்டிருந்தால் பொய்யாக பிரச்சாரம் செய்ய துணிய மாட்டோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையாளர், வாய்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை யார் கொடுத்திருந்தா? யார் கொடுத்திருந்தா? இந்த பார்ட்டிகள் தான் கொடுத்தது. யார் இந்த பிரச்சாரம் செய்ய போறாங்களோ இவங்களே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பட்டம் கொடுத்திருந்தாங்க?
ரசூலுல்லாஹ்வை உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற பட்டம் கொடுத்திருந்தார்கள். பிரச்சாரம் செய்ய துணிகின்ற பொழுதும் அவர்கள் மனதிலே ரசூலுல்லாஹ் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்ற கருத்தில் இந்த முரண்பாடு இருக்கவில்லை. ஆனால் வேற வழி இல்லை என்ற காரணத்தினால் கம்பல்சன்ல அவங்க என்ன செய்றாங்க, இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்க்கு எதிராக கூட பிரச்சாரத்தை செய்வோம், அப்படி செஞ்சா கூட ஒர்க் ஆகும் என்று நினைக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று இருக்கக்கூடிய நம்மை போன்ற சாதாரண மக்கள் இஸ்லாமத்தை எடுத்துச் சொல்ல முன்வருகின்ற பொழுது சர்வ சாதாரணமாக நம்மளை என்ன செய்வாங்க, அவதூறு பிரச்சாரத்தை தட்டி விடுவார்கள். தட்டி விடக்கூடிய பல கருத்துக்களை அவர்கள் கண்டுகொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக எதையும் பார்க்க முடியாது. ஆனா நம்மளை மாதிரி மக்களுக்கு எதிராக என்ன செய்யலாம், ஈஸியா அவர்கள் பல விஷயங்களை கண்டுகொள்ள முடியும், பிரச்சாரத்தை செய்வார்கள் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு திட்டமிடப்படுகிற முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதை விட்டும் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். அதுல முக்கியமான சில வழிமுறைகள் ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபில், இந்த நான் சொல்லக்கூடிய சம்பவம் எல்லாம் இந்த கிதாபில் ரஹீக்குல் மக்தூம் என்ற கிதாப், இதை சும்மா உங்களை காட்டணுங்கிறத நான் எடுத்துட்டு வந்தேனா. இது முன்னாடி நம்ம பல சந்தர்ப்பத்தில் காட்டியிருக்கிறோம். இது என்ன புக்? இது இந்த புக்கு எல்லாருக்கும் பரிச்சயமா? ஆமா, எல்லாருக்கும் பரிச்சயமா இந்த புத்தகம்? ஆமாவா இல்லையா? ஆமா, கரெக்ட். இல்ல எல்லாத்துக்கும் பரிச்சயமா கேட்கிறேன். பரிச்சயம் இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா தானே? ஓகே. இந்த புத்தகம் இது ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழ்ல இருக்குது, அதே மாதிரி அரபு மொழியிலும் இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொஞ்சம் சிம்பிளான முறையில் ஆதாரபூர்வமான ஒரு வாழ்க்கை வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தில் அழகா தெரிந்து கொள்ளலாம். நல்ல அழகா தொகுத்து எழுதியிருக்கிறார் இந்த ஆசிரியர். அவர் மரணித்து விட்டார். சஃபியூர் ரஹ்மான் முபாரக்பூரி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர், அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்ய வேண்டும். ரொம்ப திறமைசாலி, இந்திய நாட்டை சேர்ந்தவர். அரபு மொழியில ஒரிஜினலா எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படியுங்கள் என்பதற்கு தான் அதை காட்டுவதற்கு எடுத்து வந்தேன். அதுல தான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் அப்படியே வரிசையா துவக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாக அவர்கள் சொல்லக்கூடிய திட்டம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களை அதிலிருந்து நீக்குவதற்கு அல்லது தளர்வடை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, அவர்களுக்கு எதிராக தப்பு பிரச்சாரங்கள் செய்வது, அவர்களை ஏளனப்படுத்துவது, இப்படிங்கிற ஒரு டெக்னிக், இதை ஒன்று பின்பற்றினார்கள். இதை பற்றி திருக்குரானிலே அவர்கள் நபிகளையும் கிண்டல் செய்தார்கள், மற்ற மக்களையும் கிண்டல் செய்தார்கள். இதை பற்றி திருக்குரானிலே பல வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றார். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வகாலு யா அய்யுஹல்லதி நுஸ்ஸில அலைஹி ذிக்ரு இன்னக லமஜ்னூன். ஓ யார் 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 தன் மீது வேதம் இறக்கி வரப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, நீர் பைத்தியக்காரர் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து. இது மாதிரி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல முஸ்லிம்களை பார்த்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யதஹகூன். அந்த முஜ்ரிம்கள் யார் குற்றவாளிகளாக இருந்தார்களோ அவர்கள் மூமின்களை பார்க்கின்ற பொழுது என்ன செய்வார்கள், அவர்களை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். நம்ம என்னத்தை இப்படி அலைஞ்சிட்டு இருக்கான பாருங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறது. இதா மர்ரூபிஹிம் யதகாமஸூன். அவர்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி நடந்து சென்றார்கள் என்று சொன்னால் அதை பார்த்து கஞ்சாடை அடிச்சு மற்ற பார்ட்டி வந்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி டைப்ல கிண்டல் பண்ணி கஞ்சாடை காட்டிக் கொண்டார்கள். வைதன் கலவு இலாஹிலிஹி முன்கலபு ஃபகீஹின். அவர்கள் தங்களது குடும்பத்தினரிடம் திரும்பி சென்றால் அங்க போய் அந்த மக்களிடம் என்ன செய்வார்கள், இந்த மக்களை பத்தி இவங்கள்ட்ட எப்படி கேலி கிண்டல் பண்ணது, இவங்களுடைய நடவடிக்கை, இதை பற்றி பேசி சிரிச்சு கதை கதையாக சிரிப்பதற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். வைதா ரஅவுஹும் காலு இன்ன ஹாஉலாஇ லதால்லூன். இந்த முஸ்லிம்களை கண்டால் அவர்கள் சொல்வார்கள், இவங்க தான் வழிகட்டவங்க, இந்த வீணா போன குரூப்பை இவனுக்கு தான் என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படிலாம் அவர்கள் பேசிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே பதிவு செய்கிறார் என்பதை பார்க்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட முறையிலே கேலி கிண்டல் செய்வது இது அந்த முஸ்லிம்களையும் பாதித்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலும் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவங்க என்னது, மனிதர்களுக்கு எப்படி என்னென்ன பாதிப்பு, இப்ப நம்மளை யாராவது கேலி கிண்டல் செய்தால் எப்படி நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ இப்படி அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படத்தான் செய்தது. அவர்களுடைய அளவில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கேலி கிண்டல் செய்பவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பிரச்சாரத்தில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக முஸ்லிம்கள் தாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கையை சரியா தவறான சந்தேகத்தை ஏற்படுத்துவது, சுபுஹாத்துகள் என்று சொல்வார்கள். இதுவும் இன்றைய காலகட்டத்திலே
பல்வேறு யுக்திகள் கையாளப்படுகின்றன. அந்த காலகட்டத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில பேர் சொன்னார்கள், இறந்த பிறகு மறுமையில் எழுப்பப்படுவதா? இது என்னப்பா நம்புற மாதிரி இல்லையே, மற்றதெல்லாம் பரவாயில்ல, அப்ப இறந்து மண்ணோடு மண்ணா மக்கி போயிட்டா அப்போ உயிரோடு வருவோமா? என்ன முகமது சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது எப்படி நம்புற மாதிரி இருக்குது? இப்படி போய் மக்கள்கிட்ட சந்தேகத்தை கிளப்புறது, இப்படி பல வகையான சந்தேகத்தை உருவாக்குவது போன்ற விஷயங்களை தாராளமாக அவர்கள் செய்தார்கள். அதற்கு பிறகு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆசிரியர் பல உதாரணங்களை அதிலே பதிவு செய்கிறார். அதே மாதிரி சொல்லுவாங்க, முகமது நம்மளை போற ஒரு மனிதர் தான், இவரு நம்மளை போல தெருவில் சுத்திட்டு தெரிகிறாரு, அவரு நம்மளை மாதிரி சாப்பிட்டு இருக்கிறாரு, அப்ப எப்படி நபியா இருக்க முடியும்? அவர்கள் கேள்வி. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு நபி நாங்க அப்படிதான் அனுப்பணும், எப்பவுமே மலக்க நம்ம நபியா அனுப்பலையே. இங்க வாழக்கூடிய மக்கள் மலக்கா இருந்தா மலக்க நம்ம நபியா அனுப்பியிருக்கலாம். மனிதர்கள் வாழ்ந்தால் மனிதர்களுக்கு என்ன செய்யணும்? மனிதர்களுக்கு தான் நபியாக அனுப்ப முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு பதிலாக முன்னாடி வந்த நபிமார்களும் அப்படித்தான் வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை பதிவு செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். இதுல ஒரு நீண்ட நெடிய பல்வேறு உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. திருக்குர்ஆன் நெடுக பல உதாரணங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அதையெல்லாம் நம்ம பேசுவதற்கு அவ்வளவு விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை. பல உதாரணங்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான கருத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அது என்னவென்று சொன்னால், திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை இந்த மக்களிடம் ஓதி காட்டினால் அது மிக பெரும் பாதிப்பை அந்த மக்களிடம் ஏற்படுத்தியது. அதுக்கு என்ன காரணம்? திருக்குர்ஆன் வசனத்துக்கு என்று ஒரு தனி வெயிட், ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி இருந்தது என்பதை பார்க்கிறோம். அந்த கவர்ச்சி எதனால வந்துச்சு? இது அல்லாஹ்வுடைய கலாம், மிக முக்கியமான செய்தி. அதற்கு பிறகு திருக்குர்ஆன் ஹக்கை பேசுகிறது, அது வார்த்தை நயத்தோடு பேசுகிறது, மக்களை சுண்டி இருக்கக்கூடிய முறையிலே வார்த்தை அமைப்பு இருக்கிறது. குறிப்பாக அந்த காலத்தினுடைய மக்கள் அவர்கள் கவிதையிலே சிறப்பான முறையிலே அந்த வார்த்தை ஆடல் செய்வதை ஒரு பெரும் பெருமிதமாக கருதி கொண்டிருந்தார்கள். அந்த சமுதாயத்தில் அதுவரைக்கும் அந்த மக்களிடம் இலக்கியவாதி என்று அறியப்படாத முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு வந்து ஓதுகிறார்கள். அது இதுவரைக்கும் அவங்க கேள்வி காதுல விழுந்ததே கிடையாது. இந்த அளவுக்கு உள்ள மிக உயர்ந்த தரத்தில் உள்ள செய்திகள், அதுவும் ஆழமான செய்திகள். ஏனென்று சொன்னால், உதாரணமாக மிக பெரும் கவிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சபுல் முஅல்லகாத் என்று சொல்வார்கள், அதிலே தொங்கவிடப்பட்ட கவிதைகள் என்று சொல்லக்கூடிய 7 கவிதைகள் சிறப்பாக சொல்லப்படும். அதுல வந்து தரஃபா பின் அப்து, இம்ரவுல் கைஸ் என்று பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவருடைய கவிதைகளுடைய வார்த்தை அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கும். இது அந்த அரபு மக்களை சுண்டி ஈர்த்திருந்தது. ஆனால் சொல்லப்படக்கூடிய செய்திகள் ரொம்ப ஆவரேஜான செய்திகள் சொல்லப்படும். எப்படி வந்து குதிரை ஓடுச்சு, எப்படி மழை பெஞ்சிச்சு, எப்படி செடி வந்துச்சு, இப்படி ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆழமான விஷயம் சொல்லப்படுகிறது. இதுக்கும் அதுக்கும் ஒத்து நோக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஆழமான செய்திகள் சொல்லப்படக்கூடிய இந்த சூழல் மக்களை என்ன செய்தது? அப்படியே வசீகரித்தது. அதை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினா எப்படி இருக்கும்? சோதி காட்டப்படக்கூடிய செய்திக்கு ஒரு வசீகரம் உண்டு. ஓதி காட்டக்கூடியது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுக்கு என்று அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த ஒரு அந்தஸ்து, அப்ப அவங்க போய் ஓதி காட்டும் பொழுது மிகப்பெரும் தாக்கத்தை இந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் ஓதி காட்டியதை மக்கள் கேட்க விட்டால் பிரச்சனை. மக்கள் காதல் என்ன செய்யக்கூடாது? இவர் ஓதி காட்டுற செய்தி காதல விழவே கூடாது, விழுந்தாலே டேஞ்சர் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون என்று சொன்னார்கள். இந்த குர்ஆன் ஓதப்பட்டால் அதை காதிலே வாங்கிடாதீங்க. அவன் ஓதப்படும் போது காச்சு கத்தி சத்தம் போட்டு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி மக்கள் காதுல விழாம நீங்க பாத்துக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு வேளைக்கு என்ன செய்யலாம்? இதை ஜெயிக்கலாம் என்று சொன்னார்கள். அப்ப திருக்குர்ஆன் கருத்தை சரி, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் எங்க கருத்தை வைக்கிறோம், எது நல்ல கருத்துன்னு மக்கள் முடிவு செய்யணும். இப்படிலாம் பேச ரெடி கிடையாது. அவங்க ஏன் ரெடி இல்ல? இப்படி பேசினா எல்லாம் ஆஃப் ஆயிரும், அவ்வளவு பாட்டு இந்த பக்கம் வந்துடும், அப்படிதான் நடக்கும். ஆகவே என்ன செய்தார்கள்? திருக்குர்ஆன் காதுல விழக்கூடாது. திருக்குர்ஆன் ஓதுனா நீங்க சத்தம் போட்டு கத்தி என்ன செய்யுங்க, கூச்சல் போட்டு காதுல திருக்குர்ஆன் மக்கள் விழாம பாத்துக்கிறீங்க. மக்கள் திருக்குர்ஆன் ஓதப்படுகிற பொழுது மக்களை திசை திருப்புங்க என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியாக ஹக்கான திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் மக்கள் காதிலே சென்று அடையக்கூடாது. அதுக்கு எதிராக பிரச்சாரம். அசாத்தீருல் அவ்வலீன், இது பழைய காலத்தில் உள்ள கட்டுக்கதைகள், ஏதோ மூதாதைகள் சொல்லப்பட்ட செய்திகள் சொல்லப்படுகின்றன. யாரோ இவருக்கு ஒவ்வொரு நாள் வந்து பாடம் நடத்துகிறார்கள், இவர் எங்கேதோ பார்த்து எழுதி சொல்லுகின்றார், இட்டு கட்டி சொல்லுகின்றார் என்று என்னென்னமோ கதை இன்று வரைக்கும் சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கும் பல அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், திருக்குர்ஆன் கருத்து மிக அற்புதமான கருத்து, இது சாதாரணமாக எழுத முடியாது, மிக உயர்ந்த தரமான கருத்து. ஆகவே முகமது நபி மிக இன்டெலிஜென்டான ஒருவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இறை வார்த்தை இல்ல, முகமது நபி ரொம்ப விவரமான ஆளு என்று முடிவு செய்து விடுகிறார்.
இந்த இடத்துல முகமது நபி விவரமானவர் என்று சொல்லும். முகமது நபி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்டெலிஜென்ட்டா விவரமான ஒரு தலைவராக தந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை தரக்கூடிய அளவுக்கு முகமது நபி விவரமானவர் என்று சொல்வது இந்த திருக்குரான் இறை வார்த்தை இல்லை என்பதை மறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பல மக்கள் சொல்வதை பார்க்கிறோம். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு டிவி இன்டர்வியூல, இது கூட Facebookல வந்துச்சு, நிறைய பேர் பேசுறாங்க, 3-4 பேர் பேசுறாங்க. அதுல பிஜேபி சார்ந்த ஒருவனும் பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு பெண் வழக்கறிஞர் ஒருத்தி அந்த இன்டர்வியூல இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த கருத்துக்கு தான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். அது என்னவென்று சொன்னால், பேசிக்கிட்டே இருக்கிற அந்த பிஜேபிக்காரர் இடையில போட்டு கால் கத்திக்கிட்டு இருக்கான், சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வழக்கறிஞர், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நீங்க வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அனுப்புகிறார்கள் நினைக்கிறேன். என்ன பயிற்சி என்று சொன்னால், இப்படி 4 பேர் சேர்ந்து பேனல் டிஸ்கஷன் என்று நடந்தால் போய் மேக்ஸிமம் டைம் நீங்களே கத்தணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. சார்ஜ் கிடைக்கும் போது கசகசன்னு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ உங்களுக்கு வேணுங்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே பதிவு செய்வதற்கு கத்த வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்படி உங்களுக்கு வாய்ப்பு வேற யாருக்காவது அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்டால், அவங்க மெயினா ஒரு மேட்டரை சொல்ல வந்தாங்கன்னு வைங்க, இந்த விஷயத்தை சொன்னா மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும் ஒரு பாயிண்ட் வரும்ல, அதை சொல்ல வரும்பொழுது இடையில வந்து கால் கத்தி காதல கேட்க கூட பண்ணிடணும். இந்த 2 வேலைக்கு தான் உனக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க, அதனால நீ தயவு செய்து பேசுற வரைக்கும் வாயை பத்தி சும்மா இரு அப்படின்னு மிரட்டின பிறகு அவன் என்ன செஞ்சான், கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அந்த அம்மையார் கருத்தை பதிவு செய்ய, ஒரு வழக்கறிஞர் நினைக்கிறேன், சில கருத்தை பதிவு செய்ய என்பதை பார்க்கிறோம். இது என்ன டெக்னிக்? அதே சேம் டெக்னிக் தான், பழைய காலத்து டெக்னிக் தான். இதனால நீங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்று கையாளக்கூடிய எந்த யுக்தியும் புதிய யுக்தி அல்ல, கிட்டத்தட்ட எல்லாமே பழைய காலத்தில் உள்ள யுக்தி தான், எதுவுமே புதியதல்ல. ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, அன்னைக்கு ரோட்ல கால் கத்திருப்பான், இன்னைக்கு வந்து எப்படி வருது, வீட்டுல Facebookலயும் ட்விட்டர்லயும் வந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும்தான் வித்தியாசமே இல்லாம, அந்த சொல்லப்படக்கூடிய செய்திகள் இருக்கல்லவா, இவைகள்ல எந்த பாரதூரமான மாற்றம் இல்லை. அதே அடிப்படையான விஷயங்களை இன்னைக்கு கலர்ஃபுல்லா கிராபிக்ஸோட மக்களுக்கு புரியுற மாதிரி குட்டி வீடியோ கிளிப்பிங்க, டிபேட் செக்ஷனா இப்படி வந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும்தான் விஷயம். மற்றபடி விஷயம் மேட்டர் என்னது அதேதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே பாருங்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பல சந்தர்ப்பங்கள் என்ன சொல்லப்படுகிறது, குறிப்பாக மேலை நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல ஏதாவது ஒரு குண்டு வெடிப்போ அல்லது ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டால் உடனடியாக என்ன சொல்லப்படும், இது நமது சுதந்திரமான வாழ்க்கை வழிமுறையை மக்கள் நம்மிடமிருந்து போக்க வேண்டும் என்பதற்காக, நம்ம சுதந்திரமா வாழ்வது பிடிக்கவில்லை என்பதற்காக நமக்கு எதிராக போராடுகிறார்கள், சுதந்திரத்துக்கு எதிரான போராட்டம், சுதந்திரமான வாழ்க்கை வழிமுறைக்கு எதிரான போராட்டம், இப்படின்னு பிரச்சாரம் பண்ணதை பாக்குறீங்களா இல்லையா? இவன் எவனோ ஒருத்தன் போய் எங்கேயோ ஒரு குண்டை போட்டிருப்பான் அல்லது 2 பேரும் சுட்டிருப்பான், அவன் சுட்டா அவன் செய்தக்கூடிய தவறுக்காக அவனுக்கு தண்டனை கொடுங்க, அவனை பிடிங்க, அதுக்குள்ள என்னென்ன கிரிமினல் அடிப்படையில் செயல்பட வேண்டுமோ அதை செயல்படுத்துங்கள், பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சொல்லப்படுகிறது உடனடியா, சுதந்திரத்துக்கு எதிரான மிகப்பெரும் போராட்டம், நமது வாழ்க்கை வழிமுறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கை வழிமுறையை நம்மிடமிருந்து போக்குவதற்காக முயற்சி நடைபெறுகிறது, அப்படி இப்படின்னு பெரிய அளவில் கொண்டு போயிடறாங்க. அப்படிதான் இப்பவும் ஐரோப்பாவில் நடந்தது. அதுக்காக ஏறக்குறைய பல நாட்டு தலைவர்கள் வருகிறார்கள், பல நாட்டு தலைவர்கள் சேர்ந்து அந்த அதாவது பெரிய மார்ச் நடைபெறுகிறது, மீட்டிங் நடைபெறுகிறது. இப்ப கூட ஒரு மீட்டிங் ஏதோ நடைபெற்று, இன்றைக்கோ நேத்தோ ஒரு மீட்டிங் நடைபெற்று முடிந்தது என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுவும் புதிய டெக்னிக்கான்னு சொன்னா, இது பழைய டெக்னிக் மட்டுமில்ல, மிகப்பெரிய பழைய டெக்னிக். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இது எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக இந்த அவையிலேயே நம்ம முன்னாடி ஒரு 2 பகுதியில் நம்ம பேசணும். அதுல ஒரு பகுதியில் இதை கொஞ்சம் கோடிட்டு காட்டியிருந்தோம். இந்த உரையில் அதனுடைய பொருத்தம் எப்படி வருகிறது என்பதை நாம் நினைவூட்ட வேண்டும் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஃபிரௌனிடம் வருகிறார்கள். வந்து தங்களது அத்தாட்சிகளை காட்டி ஃபிரௌன் சொல்றாங்க, நாம் இறைவனிடமிருந்து வந்த இறை தூதர், ஆகவே பனு இஸ்ரவேல் மக்களை எங்களோட அனுப்புங்கள் என்று அவருடைய அந்த விஷயங்களை சொல்றாங்க. ஃபிரௌனுக்கு அந்த உண்மையை எடுத்து வைக்க முயற்சி செய்கிறார்கள். அப்ப என்ன நடக்குது, ஃபிரௌன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நீங்கள் சூனியக்காரர் அப்படின்னு அவருக்கு மேல குற்றச்சாட்டை வைக்கிறான். எல்லா நபிமாருக்கு மேலையும் வைக்கப்பட்ட பொது குற்றச்சாட்டு என்னது, நீங்கள் சூனியக்காரர் என்று எல்லா நபிமாரும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் சூனியக்காரர் என்று குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு என்ன சவால் விடுகிறான் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து முடிவு செய்து கொள்வோம், அன்றைக்கு உங்கள் மக்களுக்கும் உங்களுக்கும் எமது சூனியக்காரனுக்கும் ஒரு போட்டி நடக்கட்டும், எது உண்மைன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அவரை சூனியக்காரன் ஒரு புரபகண்டா பண்ணி அப்படி முடிச்சிட்டான். இதுக்கு பிறகு என்ன நடக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இவர்கள் எல்லாம் கூடி பேசுறாங்க, யாரு, சூனியக்காரன், ஃபிரௌன், இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, திட்டம் போடுகிறாங்க, என்ன செய்யலாம். இந்த மூசாவும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்களும் அலைஹிம் அஸ்ஸலாம் இவர்களும் இப்படி வந்து பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுட்டாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க.
அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரா தாஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே, ஃபதனாஸவ் அம்ரஹும் பைனஹும் வ அஸர்ருன் நஜ்வா, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு கொண்டார்கள். மாறி மாறி ஆர்கியூமெண்ட் நடக்குது. மூசா சொல்றது ஏத்துக்கிறோமா இல்ல ஏத்துக்கிற வேணாமா, அவர் உண்மையா உண்மை இல்லையா, இப்படி பல மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. தனாஸான்னு சொன்னா மாறி மாறி கருத்து முரண்பட்டு பல்வேறு கருத்து பதிவுகள் அங்க நடக்குது. அஸர்ருன் நஜ்வா, தங்களது இந்த கூட்டங்களை சீக்கிரட்டான முறையில் கூடி பேசுறாங்க. சீக்கிரட்டா கூடி என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணப்படுது. எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன பிரச்சாரம் செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து சொன்னார்கள், காலு இன் ஹாதானி லசாஹிரான் யுரீதானி ஐ யுஹ்ரிஜாக்கும் மின் அர்திக்கும் பிசிஹ்ரிஹிமா, இவர்கள் இருவரும் கைதேர்ந்த சூனியக்காரர்கள், இவர்கள் உங்களை உங்கள் நாட்டை விட்டு துரத்துவதற்கு தங்கள் சூனியத்தின் மூலமாக முயற்சி செய்கிறார்கள். முதல் ஸ்டெப் என்னது? உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்திட போறான். இன்னைக்கு இந்தியாவிலே நமக்கு எதிராக என்ன பிரச்சாரம்? இந்துக்களை எல்லாம் வந்து நம்ம நாட்டை விட்டு துரத்திடுவான், முஸ்லீம்களை வந்து ஆட்சி பிடிச்சான்னு சொன்னா இந்துக்கள் இந்த நாட்டில் வாழ முடியாது, துரத்திடுவான். இது ஒரு டெக்னிக். அங்கேயும் ஃபிரௌன் வந்து உங்கள் நாட்டை விட்டு உங்களை துரத்துவான்னு சொல்ல முடியுமா? இந்த நாடு எனக்குள்ளது சொல்லிட்டு இருக்கான் ஃபிரௌன். ஃபிரௌன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான், இந்த நாடு எனக்குள்ளது, நைல் நதி ஏன் கட்டளையினால ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எனக்குள்ளதுன்னு சொன்னவன் இப்ப பப்ளிக் ப்ரொபகண்டா எப்படி சொல்றான்? உங்களை உங்க நாட்டை விட துரத்திடுவான்பா. எப்பப்பா இது எங்க நாடு நீ ஒத்துக்கிட்ட? நீ ஃபிரௌன், இது எங்க நாடு என்னைக்கு நீ ஒத்துக்கிட்ட? நீ இது எங்க நாடு இல்ல, எல்லாம் ஓ நாடுன்னு சொல்லிட்டு இருக்க நீ. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான்? உங்க நாட்டை விட்டு உங்களை துரத்தி விட போகிறார்கள். இது ப்ரொபகண்டா நம்பர் 1. அடுத்து என்ன சொல்றான் பாருங்க, எதுஹபா பி தரீகத்திக்குமுல் முஸ்லா, பி தரீகத்திக்குமுல் முஸ்லா என்று சொன்னால், அதாவது உதாரணமான நமது வாழ்க்கை வழிமுறை அல்லது நமது வழிமுறைகள். ஒரு ஆங்கில வார்த்தை சொல்வதா இருந்தால் நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிளரி லைஃப் ஸ்டைல் சொல்லுவோம்ல, இதை போக்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இது எப்ப? 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அந்த காலத்திலேயும் இந்த பிரச்சாரம் தான் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவிலையும் யூரோப்லையும் எக்ஸாக்டா என்ன பிரச்சாரம் பண்றானோ, இவர்கள் நமது ஃப்ரீடத்துக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, நமது வாழ்க்கை வழிமுறைக்கு எதிராக போராடுகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அன்னைக்கு ஃபிரௌன் அந்த கூட்டம் பண்ண பிரச்சாரம். இதுல எதுவுமே புதுசு கிடையாது. குறிப்பாக இந்த வார்த்தை உண்மையிலே திருக்குறான்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மிக நுணுக்கமான வார்த்தை. எதுஹபா பி தரீகத்திக்குமுல் முஸ்லா, நமது உதாரணமான அடையாளம். இந்த அதாவது மக்கள் மத்தியிலே லைஃப்ல வாழ்ந்த அப்படி எகிப்துல வாழ்ந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. அப்படிப்பட்ட நமது இந்த வாழ்க்கை வழிமுறையை போக்கிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களை நாட்டை விட்டு துரத்திட போறா. இது ப்ரொபகண்டா நம்பர் 1. இரண்டாவது ப்ரொபகண்டா என்னது? நம்மளுடைய இந்த சூப்பரான லைஃப் ஸ்டைல அது நம்மளை விட்டு போக்குறதுக்காக இந்த வேலை செய்யறாங்க. அப்ப இது எதுக்கு? மக்களுடைய நேஷனலிசத்தை உருவாக்குறது, மக்கள் மத்தியில தங்களது கலாச்சார ரீதியில அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஒரு பயத்தை உணர்வு ஏற்படுத்துவது என்ற இந்த பிரச்சாரம் இன்னைக்கு நடப்பது என்பது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டாங்க? இவங்களுக்கு எல்லாம் மாஸ்டர் யாரு? எல்லாம் ஃப்ரம் ஃபிரௌன், வலீத் பின் முகைரா, இந்த கூட்டத்திலிருந்து கத்துக்கிட்டாங்க. எதுவுமே புதுசு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே. இப்படிப்பட்ட முறையில் இந்த பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரச்சாரம் என்று வந்த அடிப்படையிலே உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் நாட்டிலே சார்லி ஹெப்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில போய் அந்த பத்திரிகையின் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த எடிட்டர்கள் சில பேர் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2 கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு பெரிய அந்த சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு ஐரோப்பாவே கொந்தளிச்சு இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரம். இப்ப கூட இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய அதாவது பிரச்சார கூட்டங்கள், அதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம் எங்க நடக்குதுன்னு சொன்னா, எந்த இடத்துல உண்மையிலே நடக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு ஊர் நடக்குது. அது எங்கன்னு சொன்னா ஜெர்மனியில. ஏன்னு சொன்னா ஜெர்மனி நாடு அவர்கள் வரலாற்றிலிருந்து அவர்கள் எந்த பாடத்தையும் படித்துக் கொள்ளவில்லை. அவர்கள் வரலாற்றிலே மிக கஷ்டமான மிக கொடிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அதுவும் அவர்களுக்கு விவரத்தை இன்னும் தரவில்லை. அதே வழியில மீண்டும் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்துக்கு எதிரான, முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரும் பிரச்சாரத்தை, மிகப்பெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்தது. ஆனால் அதை எதிர்த்தும் சில கூட்டங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தன அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசமே அல்லாமல் அந்த பழைய ரூட்டை நோக்கி ஜெர்மனி போய்கொண்டிருக்கிறது என்ற அபாயத்தை நாம் உணர வேண்டும். முன்னாடி என்ன நடந்தது இதே ஜெர்மனியில? வரலாறு என்ன பதிவு செய்கிறது என்று சொன்னால், ஜெர்மனி நாட்டிலே நாசிசம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை ஜனநாயக ரீதியில தான் வளர்ந்துச்சு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாசிசம் என்று சொன்னால் ஹிட்லர் எப்படி ஆட்சியை பிடித்தான் ஜெர்மனியில? திடீர்னு மிலிட்டரியை கொண்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டு மிலிட்டரி கூ மூலமாக அந்த ஆட்சியை பிடித்தான். அப்படிலாம் பிடிக்கல. அவ ஜனநாயக ரீதியா எலெக்ஷன் பண்ணி, ஜனநாயகத்தில் மக்கள் ஓட்டு போட்டு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு
அங்க பொலிட்டிக்கல் அலையன்ஸ்ல சில வேலைகளை செஞ்சு அப்படித்தான் ஜெர்மன் நாட்டுக்கு சான்சலரா ஹிட்லர் வந்தானே அல்லாமல் ஹிட்லர் ஒன்னும் என்ன செய்யல, ராணுவ புரட்சி பண்ணியெல்லாம் ஜெர்மனுடைய ஆட்சியை பிடிக்கவில்லை. எப்படி ஜனநாயக அடிப்படையில் இப்ப இந்தியாவில் ஆட்சி நடக்கிறது, ஜனநாயக அடிப்படையிலே மற்ற ஐரோப்பாவிலே ஆட்சிகள் நடக்கிறது, இதே அடிப்படையில் தான் அன்னைக்கு ஜனநாயக முறையில் தான் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் வந்த பிறகு தொடர்ச்சியாக பல பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த பிரச்சாரம் எப்படி என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய ஆரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆரியன் இந்த இனம் மட்டும்தான் பரிசுத்தமான இனம், இந்த இனத்தை சார்ந்த மக்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் பொருத்தமற்றவர்கள் என்ற பிரச்சாரம் அங்கு என்ன செய்யப்பட்டது, அந்த ஜெர்மன் நாடு முழுக்க அந்த பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்த பிரச்சாரத்திற்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. அது என்னவென்று சொன்னால் பப்ளிக் என்லைட்டன்மெண்ட் அண்ட் புரோபகேண்டா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் என்லைட்டன்மெண்ட் அண்ட் புரோபகேண்டா, மக்களுக்கு அறிவொளியை தரக்கூடிய மற்றும் பிரச்சாரத்துக்கு உரிய மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்டர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பேர் நமக்கு தெரியும், கோயபல்ஸ், ஜோசப் கோயபல்ஸ் என்று சொல்லக்கூடியவன் தான் இந்த மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்டர். இவங்களுடைய புரோபகேண்டா என்னன்னு சொன்னா, ஆரியர்களை தவிர யூதர்கள், ஸ்லாவ்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள், லம்பாடியர்கள், இன்ன பிற பல்வேறு மக்கள், இவங்க யாருமே வாழ்வதற்கு தகுதி இல்லாத மக்கள், இவர்கள் எல்லாம் நம்மளை ஒழிக்க வந்திருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் 6 மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். எப்படி அந்த மக்களை கொல்ல முடிஞ்சது? இந்த பிரச்சாரம் அந்த அளவுக்கு மக்களை மைண்ட் வாஷ் பண்ணிச்சு என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மூளை செலவை செய்யப்பட்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்பை உணர்ந்த அதே ஜெர்மனி அதே வழியில் மீண்டும் திரும்பி போகிறது. அப்படிப்பட்ட அபாயத்தை ஐரோப்பா உணர வேண்டும் என்பது இந்த காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் ஐரோப்பாவிலே ஆன்டி இஸ்லாமிக் அந்த உணர்வு, இஸ்லாமோபோபியா என்று சொல்வார்கள், அது மேலோங்கி கொண்டே போகிறது. அதை பல மீடியாக்கள் ஊதி வளர்த்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதை எப்படி எதிர்கொள்வது என்பது சம்பந்தமான பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம விலாவாரியாக பேசினால் கூட ஒரு திருக்குறானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி பேசுகிறார் என்று பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபஸ்தா பிமா துஅமர். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்லுகின்றான், ஃபஸ்தா பிமா துஅமர் வ அரித் அனில் ஜாஹிலீன் வ அரித் அனில் முஷ்ரிகீன். உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அந்த வேலையில் கவனமாக நீங்கள் இருங்கள், அதை செய்து முடியுங்கள். கட்டளையிடப்பட்ட வேலையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வையுங்கள். உங்களுக்கு எது சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதோ அதை எடுத்து சொல்லுங்கள். ஆறுதானில் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடிய மக்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம், புறக்கணித்து விடுங்கள் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சியின். உங்களை யாரெல்லாம் கேலி கிண்டல் செய்து ஏளனப்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு நான் போதுமானவன், இரட்ட விட்டு அவனை. நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதை நீங்க கவனமா செய்யுங்க, அந்த பார்ட்டியை நான் பாத்துக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன அழகா சொல்றான் பாருங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு தன் நபி மீது அந்த அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலக்கது நாலமு அன்னக யதீகு சதுருக்க பிமா யகூலூன். அவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அது உமது உள்ளத்திற்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நமக்கு தெரியும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, உங்கள் உள்ளத்தில் மிகப்பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது, உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று நமக்கு தெரியும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஃபஸப்பிஹ். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய புகழை துதிபாடக்கூடிய அந்த வேலையை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் சஜிதா செய்யக்கூடிய மக்களோடு சஜிதா செய்யக்கூடியவர்களாக மாறுங்கள். இதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி நீங்க செய்யுங்க. அந்த அவனை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏன் அவனை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், மேலும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யக்கூடிய வேலையை செய்யுங்கள் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதே போல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஸ்பிர் அலாமா யகூலூன். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் பொறுமையை கையாளுங்கள். வஸ்பிர் அலாமா யகூலூன் வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. ஹஜரான்னு சொன்னா அதை விட்டுட்டு விலகிறது, டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிட்டு வர்றது ஹஜரா என்று சொன்னார். ஜமீலானா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? என்னது? அழகுன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றா, அவர்களை புறக்கணிச்சிருங்க. எப்படி புறக்கணிக்கணும்? ஹஜ்ரன் ஜமீலா, அப்படி ஸ்டைல அழகான முறையில புறக்கணித்து விட்டு வாருங்கள். அப்ப ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இவர்களை கேலி கிண்டல் செய்யக்கூடிய தவறான வேலை செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தால் கூட அது எப்படி புறக்கணிக்கணுமா, அப்படி ஸ்டைலா புறக்கணிக்கணுமா. அப்படி முஸ்லீம் புறக்கணிச்சாலே அதுக்கு அந்த ஒரு கண்ணியத்தோட அழகான முறையில் புறக்கணித்து விட்டு வாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்.
அடுத்து அல்லாஹ் சொல்றான், அடுத்து நான் என்ன செய்வேன் அல்லாஹ் சொல்றான், ஓ தர்னி ஒல் முகத்திபீன உலின் நிஅமதி ஓ மஹில்ஹும் கலீலா. என்னையும் யாருக்கு நான் பெரிய அருள்கொடை செல்வத்தை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தேனோ, பொய் உனக்கு எதிராக பொய் சொல்கின்றானே அவனையும் என்னையும் நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க. எதுக்கு? அவனை நான் பாத்துக்கிறேன். யார் சொல்றா இத? ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. ஓ தர்னி ஒல் முகத்திபீன உலின் நிஅமதி ஓ மஹில்ஹும் கலீலா. அவனுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, அந்த கேப்பை விட்டுருங்க. அவன் டைம் அவன் முடிஞ்ச பிறகு நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க? பொறுமையாக இருங்க. ஸ்டைலான முறையில, அழகான முறையில அவனை விட்டு புறக்கணித்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, என்ன அதுக்கு முன்னாடி இன்னொரு வருஷம் என்ன பார்த்தோம்? ஃபஸ்தா பிமா துமர். உங்க வேலையை நீங்க செய்யுங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்கள் கவனம் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? திசை திரும்ப. இதான் ரொம்ப முக்கியமான பயம். நம்ம உங்க கவனம் சிதறடிக்கப்படக்கூடாது. உங்க டார்கெட் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. நீங்க இவர்கள் சிதறடிக்க முயற்சி செய்வார்கள், நீங்கள் கவனத்தை சிதறாமல் உள்ளத்தை ஒரு நிதானமான போக்கில் வைத்து இறைவனுக்கு தஸ்பீஹ் செய்து கொண்டு, இறைவனுக்கு சுஜூது செய்து கொண்டு, இவர்களை அழகான முறையில் புறக்கணித்து விட்டு உங்க வேலையில கவனமா நீங்க இருங்க. இந்த பார்ட்டிகளை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இன்னல் அதைன அன்காலம் ஜஹீமா, அவர்களுக்கு நரகத்தையும் அவர்களுக்கு இடக்கூடிய விலங்குகளும் நம்மிடம் இருக்கின்றன என்று வரிசையாக அதுக்கப்புறம் பல விஷயத்தை சொல்வதை பார்க்கிறோம். என்னையும் அவனையும் தனியா விட்டு நான் பாத்துக்கிறேன் அவனை. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் அவன் தனியா என்னட்ட வரட்டும், நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இது வலீத் பின் முகீரா சம்பந்தமாகவும் இப்படிப்பட்ட கருத்து வந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை அணுக வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப ஏறக்குறைய நேரம் நம்ம நெருங்கிவிட்டது. நமது அடிப்படையான அந்த கருத்து என்னவென்று சொன்னால், இன்றைய இந்த அமர்விலே நாம் சொல்ல வந்த முக்கியமான செய்தி, இந்த பிரச்சாரத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வாய்ப்புல நம்ம என்ன பார்ப்போம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பிரச்சார யுக்திகள் இருக்கின்றன, அது எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது, இந்த பிரச்சாரத்தினால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும், இந்த பிரச்சாரத்தை எதிர்கொள்வதற்கு புரோபகண்டா என்று சொன்னால் அதுக்கு கவுண்டர் புரோபகண்டா. நம்ம கவுண்டர் புரோபகண்டாங்கிற வார்த்தையை நமக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புரோபகண்டாவை எப்படி எதிர்கொள்வது, ஹவு டு கவுண்டர் த புரோபகண்டா, இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த புரோபகண்டா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு என்ன நடக்கிறது, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஹக்கை எடுத்து வைக்க முயற்சி செய்கிறோம். பல பேர் முயற்சி செய்வதில்லை, சில பேர் முயற்சி செய்கிறார்கள். அப்படி முயற்சி செய்ய போறவங்க கடைசியில் எங்க போய் நிற்கிறாங்க? அவன் ஒரு பிரச்சனை பண்ணிடுறான், இவன் ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுறான், அவன் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறான். நமது கவனம் எல்லாம் எங்க சிதறுது? அதை இவன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிவர்த்தி செய்வதற்கு இந்த தவறுக்கு பின்னாடி, அந்த தவறுக்கு பின்னாடி, இப்படியே நம்ம கவனம் என்ன செய்யுது? சிதறி வெளியே போயிருது. எதை நோக்கி போகல, நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை நோக்கி போக முடியாமல் ஆகிறது. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்படி கவனம் சிதறடிக்கப்பட வேண்டும் என்பது என்னதான் இந்த பிரச்சாரத்தில் ஒரு யுக்தி தான். ஏனென்று சொன்னால், திருக்குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகின்ற பொழுது அது காதில் விழக்கூடாது என்பது நமது நோக்கம். அதுக்கு அவன் என்ன சொல்ல வேண்டும், என்ன வேணுமானாலும் சொல்லுவான். அதாவது ஆட்களை கூட்டிட்டு வந்து கதையை சொல்லுவான், ஆட்களை கூட்டிட்டு வந்து டான்ஸ் பாட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஹாரிஸ் பின் நதர் பின் ஹாரிஸ் நினைக்கிறேன், ஒரு இதுக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட் சொன்னா, மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற டிபார்ட்மெண்ட். அவன் என்னன்னா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஆளுகளை கூட்டிட்டு வந்து பாட வைக்கிறது, ஆட வைக்கிறது, கதை சொல்றது. இன்னைக்கு இந்த விளையாட்டு நடக்குதா இல்லையா? அன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டு ஊர் ஊரா போய், அதாவது டிராமா ட்ரூப் மாதிரி கூட்டிட்டு போய் அங்கங்கே கதை சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு எப்படி கதை சொல்லப்படுது? நம்ம வீட்டில் வந்து கதவை தட்டி திறந்து பார்த்தாலே அப்படி பாட்டல் கதை, இந்த விஷயம் அந்த விஷயம், அரசியல், இது பல இதை பார்த்து எடுத்து முடியும் போது நம்ம என்ன செய்ய வந்தோம்னு நம்ம தெரியாது. சமயத்தில் நம்ம எதுக்கு இதை திறந்து பார்க்க வந்தோங்கிறது மறந்துடும். நம்ம நடக்குதா இல்லையா? இந்த சேம் டெக்னிக் தான் இன்னைக்கு இருக்குது. இப்போ இந்த என்டர்டைன்மெண்ட், இந்த கதையெல்லாம் இல்லாம ஃப்ரீ அவுட்டா நம்ம என்ன செய்வோம்? நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம செய்ய வேண்டிய வேலை 4 வேலை இருக்குன்னு சொல்லி ஏதோ 2 வேலையா செஞ்சிருவோம். நம்ம இப்ப நம்ம வேலை செய்ய விடாம டிஸ்ட்ராக்ஷன் ஒன்னு இந்த மாதிரி வழியில இருக்குது, அல்லது மார்க்கத்துக்கு உள்ள போகும்பொழுது ஆழமான முறையில் கருத்து பதிவுல நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அறகுறையான முறையில் மார்க்கத்தை வழங்கி கொண்டார் அவர்களுக்கு சந்தேகத்தை கிளப்புவது என்ற அடிப்படையில் இந்த புரோபகண்டா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இப்படிப்பட்ட பல கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, விக்கிபீடியால கூட யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் பாருங்க, புரோபகண்டா அப்படின்னு அடிச்சு பாருங்க. இப்போ புரோபகண்டா வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கான். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சும்மா ஒரு லிஸ்ட் பிரிண்ட் பண்ணிருக்கேன். புரோபகண்டா டெக்னிக்ஸ் அப்படின்னு இருக்கு, ஒரு 100 டெக்னிக் பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இதுல முதல் டெக்னிக் என்னன்னு சொன்னா, அதான் பியூட்டிஃபுல்லான விஷயம். முதல் டெக்னிக் என்னன்னு சொன்னா, அதுக்கு பேரு ஆட் ஹோமியம் அப்படின்னு பேரு. அது பார்க்க ஏதோ ஹோமியோபதி நினைச்சாங்க. அது என்னடா ஆட் ஹோமியம்னு சொன்னா, ஒரு ஆள் ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. ஒரு ஆள் ஒரு கருத்தை பதிவு செய்தால் என்ன செய்ய வேண்டும்? உண்மையிலேயே
சின்சியராக அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கருத்தை ஆராய்ச்சி செய்து கருத்தில் உள்ள தப்பு ரைட் என்னன்னு பேசணும், இதானே செய்யணும். ஆனா முதல் டெக்னிக் என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் ஒரு கருத்தை பதிவு செய்தால் கருத்தவே விட்டுட்டு அந்த ஆளை அட்டாக் பண்றது, அந்த ஆளுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்றது. இவன் வீணா போனவன் தெரியாதா, இவன் இதெல்லாம் இவன் பேசலாமா, இவனுடைய வள்ளல் நமக்கு தெரியாதா, இவனுடைய குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா, அது தெரியாதா நம்ம பேசுறோம்ல. இந்த டெக்னிக் தான் நம்பர் 1 முதல் டெக்னிக். எது? ப்ரோபகண்டா பண்ணக்கூடிய டெக்னிக்ல முதல் டெக்னிக். இந்த டெக்னிக் தான் எப்ப பின்பற்றப்பட்டுச்சு? இப்ப இன்னைக்கு பேசுற கதையில எப்ப பின்பற்றப்பட்டுச்சு? இல்லம்மா, அது ஓகே. இல்ல இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம எப்படி பின்பற்றப்பட்டுச்சு? என்னமா இப்ப நம்ம பேசணுமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தம் முதல் பிளான் என்னதான் பண்றாங்க, அவர் சொல்லுவ அந்த கருத்து எல்லாரும் உட்கார்ந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துல ஓர் இறைவன் சொல்றாருங்க, அது தப்பு, இப்படி பேசுறாங்களாங்க? பேசல, பர்சனல் அட்டாக் தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாடி சூனியக்காரன் சொல்லுவான், அதை சொல்லுவோம், இது இப்படிதான் பேசுறாங்க அவங்க. ஏன்னு சொன்னா அவங்க என்ன கருத்தை பத்தி பேசக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. அதனால ரசூலுல்லாஹ் எதையாவது சொல்லி குழப்பி விட்டுருவோம், ரசூலுல்லாஹ் பொய்யர் அல்லது சூனியக்காரன் இப்படி ஏதாவது சொல்லி மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜ் என்ன செய்யணும், டேமேஜ் பண்ணிடணும். இமேஜ் டேமேஜ் பண்ணா என்ன நடக்கும், அந்த கருத்து மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் போகலாம். இந்த டெக்னிக் தான் இந்த லிஸ்ட்ல உள்ள முதல் டெக்னிக். ஆட் ஹோமி ஃபர்ஸ்ட் டெக்னிக் அதான் ப்ரோபகண்டால. இப்படி ஒரு 100 டெக்னிக் மேல போட்டு பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். நம்ம 100ஐயும் படிக்க முடியாது. தேவையான ஒரு 4-5 டெக்னிக் என்னன்னு பாத்துறோம், என்னதான் சொல்றாங்கப்பா அப்படின்னு பாத்துறோம். ஏன்னா இது இன்னொரு பியூட்டி என்னன்னு சொன்னா, இந்த மாதிரிப்பட்ட முறையில பர்சனாலிட்டி அட்டாக் இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்டைலே முஸ்லீமுக்கு எதிராக குஃபார்கள் பண்ண ஸ்டைலே அல்லாம இந்த ஸ்டைல ஒரு காலம் யாரும் செய்யக்கூடாது, முஸ்லீம் செய்யக்கூடாது. இது நல்ல விளங்கிக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, இந்த ஸ்டைல அழகா எப்படி செய்யறதுன்னு யாரும் இன்னைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா? நம்ம தான் முஸ்லீம்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கருத்தை சொன்னா கருத்தை பேசுங்க, நீங்க கருத்துல முரண்படுகிறீர்கள் சொன்னால் கருத்தை பேசுவோம். கருத்துல காரசாரமான முறையிலே, ஆழமான முறையிலே, சின்சியரான முறையிலே கருத்து பதிவு, கருத்து பரிமாற்றம் என்பதை இஸ்லாத்துடைய வரலாற்றில் என்னைக்குமே மறுக்கப்படவில்லை. ஆனால் எது மறுக்கப்பட வேண்டும், எது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு தனி மனிதனை தரக்குறைவாக விமர்சிப்பது என்பதை இஸ்லாத்துக்கு எதிரான குஃபார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்த பிரச்சாரம் இது. பொய்யர்கள் உண்மைக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரம் இது. இந்த டெக்னிக் யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? குஃபார்களுக்கு தேவை, இல்லாட்டி பொய்யர்களுக்கு தேவை. ஏன்னா உண்மைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போனாதான் நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத வீணா போன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நம்மகிட்ட ஹக்கு இருந்தா என்ன செய்ய தேவையில்லை, ஹக்கை எடுத்து சொல்லணும், அது அழகான முறையில் சொல்லணும், அது நியாயமான முறையில் வாத பரிவாதங்கள் எடுத்து வைக்கணும், விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? இதுதானே உண்மை. இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத வழிமுறை எதற்கு தேவை? இது பொய்யர்களுக்கும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய முஷ்ரிக்குகள், குஃபார்கள் இவர்களுக்கு தேவையான டெக்னிக். இந்த டெக்னிக்கை முஸ்லீம்கள் கடைபிடிப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த டெக்னிக்கை உண்மையிலே நம்ம கடைபிடித்தோம் என்று சொன்னால் அது இன்னொரு மீனிங் என்ன, நம்மகிட்ட உண்மை இல்லைன்னு நம்ம என்ன செய்யறோம், அட்மிட் பண்றோம்னு அர்த்தம். எங்கிட்ட எந்த உண்மை இல்லப்பா, இப்ப 2 பேரும் ஆர்கியூ பண்றாங்க, மாறி மாறி கருத்து பதிவு நடக்கிறது, திரும்பி ஒருத்த கோபமாய் டென்ஷன் ஆகி அடிச்சுட்டான்னு வைங்க, அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அவன்கிட்ட பேசுறதுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். அதானே அர்த்தம் அதுக்கு. அப்ப அப்படி இருக்கு, உண்மையிலே பாயிண்ட் வச்சிருக்கவே அடிச்சா என்ன அர்த்தம்? இருக்கிற பாயிண்ட்டுக்கு வெயிட் அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம், இல்லாட்டி தன்னிட்ட பாயிண்ட் இல்லைன்னு ஒத்துக்கிறான்னு அர்த்தம். அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொருத்தனோட டிஸ்கஸ் பண்ணிக்கின்ற பொழுது இவன் இந்த மாதிரி கோவப்பட்டு எதையாவது செஞ்சுட்டா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட பாயிண்ட் இல்லங்கிறது இன்டைரக்டா ஒத்துக்கிற மாதிரி அர்த்தம். ஆனா யதார்த்தம் அதுவா? நம்மகிட்ட எது விஷயம் இல்லையா, ஹக்கு இல்லையா, சொல்லுவதற்கு எடுத்து சொல்வதற்கு நம்மகிட்ட கருத்து இல்லாம நம்ம இருக்கிறோமா? இல்ல, நம்மகிட்ட ஹக்கு இருக்குது. ஹக்குக்கு சொந்தமே நம்ம தான். ஏன்னு சொன்னால் அதுதான் நமது அடிப்படை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, இப்படிப்பட்ட தவறான வழிமுறைகள் ஒரு காலம் நம்ம பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்ட தவறான வழிமுறை எவன் பின்பற்றுகின்றானோ அவன் எதில் இருக்கான், அவன் ஹக்குல இல்ல என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போல இதை எப்படி எதிர்கொள்வது என்று சொன்னால், எதிர்கொள்ளுக்கு ஒரே ஒரு டெக்னிக் தான் இருக்கு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, போய் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா கொஞ்சம் பாருங்க, அடுத்தடுத்து படிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு அந்த கருத்து பரிமாறிக்கொள்வதற்கு பயனாக இருக்கும். எப்படி ப்ரோபகண்டாவை எதிர்கொள்வது அப்படிங்கறதையும் நீங்க போய் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. இப்பதான் எல்லாமே இருக்கு. எங்க இருக்கு? கூகுள், விக்கிபீடியா எல்லாம் பார்க்கலாம். ஒன்லி நம்ம அதை படிக்க விளங்க நமக்கு என்ன வேணும், டைம், ஆர்வம் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு டெக்னிக் தான் சொல்லப்படுகிறது. அந்த டெக்னிக் என்ன தெரியுமா? தவறான பிரச்சாரத்தை உண்மையை கொண்டு மட்டும்தான் எதிர்கொள்ளலாம். இது இஸ்லாமிய கருத்து அவன் சொல்லல, டெக்னிக்கவே சொல்றான். தவறான பிரச்சாரத்தை எதிர்கொள்ள ஒரே ஒரு டெக்னிக் தான் இருக்கு. அது என்னது? உண்மையை வச்சு மட்டும்தான் தவறை டிஃபெண்ட் பண்ணலாம். உண்மையை தவிர எந்த பொய் பிரச்சாரத்தை கொண்டும் தவறான பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாது, அது வெற்றி அடையாது என்பதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்.
அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அழகான முறையில் இது நமக்கு எப்பவுமே ட்ரைனிங் கொடுத்தாச்சு. நமக்கு ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வும் அழகான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை பண்ணுவதற்கு என்ன வழினா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது என்னது? ஹக்கை கொண்டு எதை எதிர்கொள்ள வேண்டும்? பாத்திலை எதிர்கொள்ள வேண்டும். வேற எந்த டெக்னிக்கும் பயன் தராது, வேற எந்த டெக்னிக் அவசியமும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பேசும்பொழுது நம்ம அதனுடைய பின்னணிகள் அதைகளை எல்லாம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பகிர்ந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நான் முதல்ல தொடங்கின வசனத்தை ஓதி அதோடு இன்றைய இந்த நமது இந்த சிட்டிங்கை நம்ம முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அந்த வசனம் என்னவென்று சொன்னால், வகுல் ஜா அல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நீங்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள், உண்மை வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. ஏன் என்று சொன்னால் அசத்தியம் அதனுடைய யதார்த்தம் அதனுடைய இயற்கையே அழியக்கூடியதுதான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அசத்தியம் பப்ளிக்ல அப்படியே பிரம்மாண்டமா அப்படி மாளிகையோட இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது எதை ஃபேஸ் பண்ணலன்னு அர்த்தம். எதை ஃபேஸ் பண்ணல? அது அசத்தியம் அப்படியே நல்ல பிரபல்யமா மக்கள் மத்தியில் இருக்கு, அது மக்களுக்கு மத்தியில் அப்படியே பிரகாசமா இருக்குன்னு சொன்னா அது எதை எதிர்கொள்ளவில்லை? இதுவரைக்கும் உண்மை எதிர்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவ்வளவுதான். உண்மை எடுத்துட்டு வந்து போட்டா என்ன நடக்கும்? அது அப்படியே டிசப்பியர் ஆகும். ஆனா நம்ம அப்ப என்ன செய்யல? அந்த வேலையை நம்ம செய்யல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்த சிட்டிங்ல இன்ஷா அல்லாஹ் இந்த புரோபகண்டாவுடைய பல்வேறு வழிமுறைகள் என்ன, அது எப்படி நமது இஸ்லாமிய வரலாற்றிலும் பொதுவான அடிப்படையிலும் இன்றைய காலகட்டத்தினுடைய மீடியாக்களிலும் செய்யப்படுகிறது என்பதனுடைய சில உதாரணங்களோடு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது, எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதற்காக என்ன அடிப்படை அறிவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சிட்டிங்காக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கோடு நம்ம பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.